நண்பர்களே, எப்பவும் போல இப்பவும் லிஸ்ட்டு போட்டாச்சு. இனிமே எங்க இருக்கான்னு பார்த்தாச்சு. துருவா போகிறோம், தட்டுறோம், தூக்குறோம். அப்படி என்னதான் நானும் கிளம்புனேன். ஆனால் அந்த பயவுல நிற்பானா, அச்சமில்ல அச்சமில்ல ஓடு, அச்சமில்ல ஓடு அதுற மாதிரி போயிட்டே இருக்கா. சரி போடா, நீ எங்கே தான் போகுது நானும் பார்க்குறேன்னு சொல்லி பின்னாடியே போயிட்டே இருந்தேன். நண்பர்களே, நான் ஆறு அடித்தா அவன் எனக்கே திருப்பி ஆறு அடிக்கிறேன். போய் கடைசியாக கடலோட கடலாக சேர்ந்துட்டேன். அப்போ நான் விடலை. சரி எவ்வளோ தூரம் இருந்தால் போவான்னு பார்ப்போன்னு நானும் பின்னாடியே போனேன். அவன் ஒரே முட்டை அந்த பக்கமே போயிட்டான், மலைக்கு மேலே போயிட்டான். சரி நானும் வரண்டான்னு பார்த்தா அவன் மறுபடியும் மலையிலேருந்து இறங்க ஆரம்பிச்சிட்டான். நீ எப்படி இருந்தாலும் இந்த தண்ணியை தாண்டி தாண்டா வரணும், என்னையை தாண்டி தாண்டா போகணும். பார்த்துறேன்டா. டேய் வந்துட்ட, எப்படி வந்துட்ட? டே விட மாட்டேன்டா. எப்பவும் போல இப்பவும் போச்சு. ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் கேம் ஆஃப் மோகன். இன்னைக்கு எப்பவும் போல ஒரு சோலோ வர்சஸ் சோலோ ரேங்க் மேட்ச் தான் போகிறோம். சோலோ வர்சஸ் சோலோவா ஏதோ ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு நண்பர்களே, இந்த மேட்ச்சில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி போக போகுது, என்ன நடக்க போகுது, உள்ளே போய் பார்ப்போம். எத்தனை பேர்த்து நம்ம கில் பண்ணுறோம், நம்மளை எத்தனை பேர் கில் பண்ணுறாங்க, அப்படி எங்களோட போய் பார்ப்போம். வாங்க போவோம். Battle Royale. Battle in style. நானும் இந்த ஒரு மேட்சை மேக் பண்ணுறதுக்கு வேண்டி 10-15 மேட்சை போட்டாச்சு நண்பர்களே. போகிறோம், ஒரு கில்லு கூட அடிக்க முடியுதுன்னு நம்மளே முடிச்சுட்றாங்க நண்பர்களே. இன்றைக்கி அதே பேர் ப்ளூ ஜூனில் போய் இறக்கலாம். சரி எடுத்தோன்னே ப்ளூ ஜூன் போயிடுவோம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். போகிற டக்குன்னு எல்லாம் வருவானுங்க. நல்ல ஒரு வெப்பனை எடுத்து சர்ஜனை போட்டு அடிச்சு நொறுக்குவான்ட்டு உள்ளே தான் போகணும் நண்பர்களே. கரெக்டாக ப்ளூ ஜூன் ஏரியாக்குள்ளே தான் போகிறேன். ஆனால் நம்ம நேரம்னு பார்த்தீங்கன்னா வெறும் மெடிக்கிட்டு மட்டும்தான் நண்பர்களை கிடைக்கிது, எந்த கண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. எப்படா அப்படி எதுக்குடா ப்ளூ ஜூனான்னு கொடுக்குறீங்க, ஒரு கண்ணு கிடைக்க மாட்டேங்குது. கரெக்டாக நான் போகும்போது இவன் குளோபால் வேறு போடுவான் நண்பர்களே. கரெக்டாக உள்ளே போகிறேன், அவனும் வர்றான். குளோபால் போட்டு என்னை ஸ்டாப் பண்ணி அவனை முடிக்கிறதுக்காகவே அடைப்பி விட்ட மாதிரியே இருக்கு நண்பர்களே. சரி இது அடக்காகாது, எப்போ போல நம்ம கிரேவி அடக்கே போகணும் கிளம்பியாச்சு. அங்கே போய் எல்லா கண்ணையும் லூட்டையும் எல்லாம் பொறுக்கிட்டு இருந்தாலும் எனக்கு வெறி அடங்கலை நண்பர்களே. எப்படியாவது அந்த சைடு இருக்கிற ஒருத்தனையாவது கில் பண்ணாதான் மனசு கொஞ்சம் ஆறுதல் ஆகுது. அப்படியே நானும் வந்து நின்று அடிக்கிற ரெட்டாருக்கு விழுகுது, ஆனால் சிக்க மாட்டாங்கிறானுங்க. கடைசி எப்படியும் நம்மளுக்குன்னே வெயிட் பண்ணுங்க தலைவரை, நம்மளுக்குன்னே எவனாவது வருவாங்க நம்ம நின்று தேர்ந்தேன். அப்போ தான் ஒருத்தர் கிடச்சா நல்ல வேலை. இப்போ தான் கொஞ்சம் மனசு திருப்தி இருக்கிற நண்பர்களே. அதாவது நம்ம ஒருத்தர் கொண்டுட்டோன்னா திரும்ப எவனையாவது கொள்ற வரைக்கும் நம்மளுக்கு அந்த ஆத்திரம் அடங்க மாட்டேங்குது நண்பர்களே. திரும்ப எவனாவது சிக்குவானான்னு பார்ப்பேன், எவனுமே சிக்கல. சரி இதுக்கு மேலே நம்ம இங்கே நின்ன வேலைக்காகாது, இருக்க வேண்டிய லூட்டை எடுத்து அடிக்க வேண்டியதுதான்னு சொல்லி ஹிட்லிஸ்ட் போடுறதுக்கு கிளம்பியாச்சு. அதுக்கு தேவை நம்மளுக்கு முதல்ல டொக்கன் வேணும். அந்த டொக்கனுக்கு காசு எங்கே இருக்குது, போய் எல்லா பக்கம் தொலாவி எடுத்து ஒரு ஹிட்லிஸ்ட்டை போட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். ஹிட்லிஸ்ட்டை போடுறதுக்கு நான் போனால் எனக்கே ஒருத்தன் ஹிட்லிஸ்ட்டில் போட்டா. சரி அவன் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு போவான்னு பார்த்தா இங்கே ஒருத்தர் நம்மளையே வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டா. நம்ம நேரம்னு பார்த்து குளோவாலுக்கு எடுத்து அப்போ தான் கத்தி வரும், கண்ணு வரும், காதை வரும், எல்லாம் வரும். கடைசி வரைக்கும் எதுவுமே வராது. நான் குளோவால் போடுறதுக்கு வேண்டி பார்த்ததுக்கு அவன் அவன் ரெட்டாகிறன்னு நினச்சிட்டு வந்தா. அவனுக்கு ஒரு துரோக மூமெண்ட்டை போட்டுட்டு நிற்க கரெக்டாக அவனை வந்துட்டு அந்த இனிமே இன்வெஸ்ட்டை போட்டவன் இதுக்கு மேலே அங்கே நின்று அவன் நம்மளை முடிச்சிடுவான்ட்டு நான் மேலே வந்து ஜம்ப் பண்ணி நின்று பார்த்து நண்பவே. அவன் அங்கேருந்து நம்மளை ஃப்ரெண்டாக கூப்பிட்றா போடா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு துரோக மூமெண்ட்டை போட்டுட்டு அவனுங்கிட்ட இருக்கிற ரூட்டெல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு கிளம்புவோன்னு சொல்லி போனேன். பரவாயில்ல நண்பர்களை, நமக்கு தேவையான அனைத்து ரூட்டுகளும் அவர்களே கொண்டு வந்து நம்மளிடம் சேர்த்து விட்டார்கள். ஒரு அரசியலுக்கு இங்கே கிடைச்சிருச்சு, போய் லெவல் 4 வச்சுட்டு எடுத்துட வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி இன்னொருத்தனை போட்டோம் பாருங்க, அவனையும் சேர்த்து எல்லாம் என்ன வச்சிருக்கான்னு பார்த்துட்டு காரை எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான் நண்பர்களை.
அப்புறம் இன்னொரு விஷயம் நண்பர்களே, நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் பிடிச்சிருந்தா லைக்கு, கமெண்ட்டு, ஷேரு, சப்ஸ்கிரைபு பண்ணிவிட்டு ஏதாவது இந்த கேமில் ஏதாவது சேலஞ்ச் பண்ணலாமா அப்படி என்ன உங்களுக்கு ஏதாவது ஒரு சேலஞ்சு ஏதாவது இருந்தால் அதையும் கமெண்ட்டில் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். எப்படி வருது எப்படி போகுதுன்னு அதுக்கு முன்னாடி பாரு இட்லிஸ்ட்டை ஒன்று போட்டுருவோம். என்கிறார் எடுத்தாச்சு கேம்ப வெளிதான் ஒரு அரசனுக்கு கீயம் இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி லெவல் 4 வெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் அந்த இனிமேல் தூக்க வேண்டியதான் நண்பர்களே. எந்த மேட்ச் போனாலும் சரி நம்மளோட ஃபேவரட் வண்டி இதுதான் நண்பர்களே. இந்த கார் எடுத்தாதான் ஒரு தனித்தம்பே வருது. இதில் போனாதான் கில்லரை நம்ம இனிமையை போய் அடித்து தூக்க முடியுது. அரசன் வந்தாச்சு அடப்பாவிகளா. நமக்கு முன்னாடி அவனா லூட்டு போகிற வச்சுட்டு அட்டையை போட்டான் நண்பர்களே. இதுக்கு மேலே நம்மளுக்கு அதை கொடுத்து வைக்கல. சரி வந்துட்டோம் போய் இனிமைகளை போய் அடிச்சு பார்ப்போம். அநேகமாக அவன் லெவல் 4 வெஸ்ட்டு தான் போட்டிருப்போன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஏன்னா இங்கே பார்த்துட்டிங்கன்னா அந்த இன்ஃபினிட்டி ஏர் ட்ராப் இருக்குது. அவன் அதை எடுத்துருப்போன்னு நினைக்கிறேன். டேய் எங்கடா இருக்க? நான் வந்துட்டேன்டா. நண்பர்களே நம்ம போகலான்னு நம்மளுக்கு முன்னாடி அவனை போட்டான். அவன் மேலே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம அவனை போட்டுடலாம். பார்த்துட்டு இந்த மலை மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க இருடா சுற்றி வரண்டா. உன்னை விட மாட்டேன்டா. நான் வச்சிருந்த டார்கெட்டை எனக்கே தெரியாமல் இருக்கிறியா? ஓ நண்பர்களே டேமேஜ் கொடுத்துட்டா. இருந்தாலும் நம்ம அவனை விடக்கூடாது. யாரா அவன்? நான் அவனை சண்டை போகணுமா? நீடா வந்தியா? யாரா நீ? இந்த மண்டை வச்சு இவ்வளோ டேலண்டடாக இருக்கான். இத்தனை சிங்கிள் பென்லேயே வச்சு ஹெட்செட்லேயே அடிக்கிற நண்பர்களே. ரொம்ப டேலண்டடாக இருக்கலானோ. ஆனால் அவன் மண்டை பார்த்தா தான் நம்மளுக்கே காமெடியாக இருக்குது. நம்ம முடிக்கலான்னு பார்த்தா நான் எங்கள் 2 பேர்த்து இவன் முடிச்சுட்டு போயிட்டான். சரி ஓகே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சது நண்பர்களே. பிடிச்சிருந்தா லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன அது பிடிக்கலான்னு அதை கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்க. பாய்.